இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு பீட்டா டேங்க் தான் வந்து செட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் வந்து சம் பிளான்ட்ஸ்லாம் வச்சு நோ லைட், நோ ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து நோ CO2. ஸோ இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு பிளான்டட் டேங்க் பீட்டாக்கு எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ், நெக்ஸ்ட் நான் இந்த டேங்கை பற்றி சொல்லிடுறேன். இந்த செட்டப்புக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கியூப் டேங்க் இது. ப்ளஸ் இந்த டேங்க் வந்து ஒரு அல்ட்ரா கிளியர் கிளாஸில் செஞ்சது. அல்ட்ரா கிளியர் கிளாஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லோ அயன், அதாவது வந்து இந்த டேங்க்கில் வந்து அந்த ஒரு க்ரீன் டென்ட் மாதிரி இருக்கும் நார்மல் கிளாஸ்லாம், அதெல்லாம் இதில் இருக்காது. ஸோ இதில் ஃபிஷ்ஷஸோட கலர், பிளான்ஸோட கலர்ஸ்லாம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும், எந்த ஒரு ஷேட்ஸ் அதில் மிக்ஸ் ஆகாமல். அதுதான் இந்த டேங்கோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா சம் பெபிள்ஸ். இவ்வளோவும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒன்றே ஒன்று தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் பிளான்ட்டுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ராக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து போட்டுடுறேன். ஸோ என்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் பேக் சைடில் மட்டும்தான் வந்து பிளான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லோ டெக், ப்ளஸ் இதில் வந்து நம்ம லைட்ஸில் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கான பிளான்ஸ் தான். ஸோ பிளான்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சாயில் இருக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ப்ளஸ் இந்த செட்டப்புக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ராக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது ஆக்சுவலாக. பட் இந்த ராக் வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நான் இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் தான் நான் வந்து வச்சுருக்கேன். லைக் இதுதான் என்னோடய ஹார்ட்ஸ்கேப். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாயில் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்குது. அதிகமாக தான் தேவையான நான் யூஸ் பண்ண போகிற பிளான்ட் வந்து அந்த மாதிரி. ஸோ சாயில் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்ததுன்னா அதோட ரூட்டிங் சிஸ்டம்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரே ஒரு சின்ன ஒரு பெபிள் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கைஸ், எனக்கு எதுவும் இந்த ஒரு ராக்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல. ஸோ அது மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இது ஆக்சுவலாக நான் எப்படி வச்சுருக்கேன்னா என்னோடய பிளேஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பாத்வே மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலாக வந்து இது நம்ம பண்ணுற ஸ்கேப்பில் அவ்வளோன்னு தெரியாது. சும்மா என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இப்படி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் சாயில் வந்து இப்போ நான் காஸ்மெட்டிக் சாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். டேங்க் ரொம்ப சின்னது. நம்ம ஃபுல்லாக இந்த சாயில் வச்சு இதை வந்து கவர் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக பின்னாடி மட்டும் பிளான்ஸ் வைக்கிறோம். முன்னாடி வந்து காஸ்மெட்டிக் சாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த சாயிலையும் வந்து லைட்டாக கவர் பண்ணிடலாம், ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. கைஸ், இப்போ காஸ்மெட்டிக் சாண்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலரான ஒரு சாண்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தின் லேயராக தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இவ்வளோதான் கைஸ், ஹார்ட்ஸ்கேப் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த செட்டப்புக்கு பிளான்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு லைட் இல்லை, ஃபில்டர் இல்லை, முக்கியமாக CO2 இல்லை அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இது எதுவுமே இல்லாமல் வளரக்கூடிய சம் பிளான்ஸ் தான். எஸ்பெஷலி இந்த கிரிப்டோகரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஹார்டியான ஸ்பீஷியஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு லைட்டிங் இல்லைனா கூட நல்ல ஒரு லோ லைட்டில் கூட வளரும். லைட் இல்லைன்னு சென்ஸ் நமக்கு வந்து நேச்சுரல் லைட் இருக்கும், அந்த லைட்டில் வளரக்கூடிய பிளான்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி வளருது என்னன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வளரணும், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகரன்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிகா வெண்டிட்டி அண்ட் ஐ திங்க் திட்ஸ் ட்ராபிகா ஆக்சிலராடின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ என்னோடய டேங்க்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் ஆக்சிகுலாரிஸும் வச்சுருக்கேன். இப்போ டேங்க் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு ஒரு டேங்க்லேருந்து எடுத்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் வீக்கான லீவ்ஸ் இருக்குது, இதை எடுத்துடலாம். ப்ளஸ் ரூட்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை, கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கிரிப்டோகரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதோட ரூட்ஸ் வந்து நம்ம உடைக்காமல் பார்த்துக்கணும். மேபி நான் உங்களுக்கு டேங்க் இந்த சைடு காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிரிப்டோகரன்ஸ் வந்து இவ்வளோ தான் நான் வந்து பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த ஆக்சிகுலாரிஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இதில் 2 டைப்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இது வந்து ஆக்சிகுலாரிஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்வலான் இருக்குது, அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க லோடெக் டேங்க்குக்கு. இந்த ஆக்சிகுலாரிஸ் வந்து கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் போய் கொஞ்சம் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கைஸ், பிளான்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த செட்டப் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் சொல்லியிருந்தேன். நடுவில் வந்து நான்
எக்கினோடரஸ் டெனலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் டைப் வந்து நான் வந்து ஆட் பண்ணேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டி ஸ்பீஷியஸ் லோ டெக்கில் கூட கொஞ்சம் வந்து சர்வைவ் ஆகும். நல்லா உங்களுக்கு எதிர்பார்க்க மாதிரி நல்லா புஷ்ஷாக வளராது, பட் ஓகே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் ஒரு 1000 rupees இருந்தாலே போதும். எக்ஸப்ட் திஸ் டேங்க், நீங்கள் ஒரு நார்மல் டேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டப்க்கு ஒரு 1000 rupees இருந்தால் போதும். இந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ 30 ரூபா 40 ரூபா தான் கிடைக்கும். ஸோ ஒன்று எடுத்திங்கன்னா இன்னும் விலை கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லூஸில் வந்து கிடைக்குது. அதாவது வந்து ஒரு நீங்கள் ஃபுல் பேக்கெட் வாங்காமல் 1 kg 2 kg மாதிரி கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 kg போதும். ப்ளஸ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி எதாவது டேங்க் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் இருந்து வாங்கிக்கலாம். இல்லை நிறைய ஹாபிஸ்ட் வந்து அப்பப்போ வந்து சேலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வாங்கி வைக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சின்ன செட்டப், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். பட் ஃபிஷ்ஷஸ் வந்து ஆஃப்டர் ஒரு 1 week கழிச்சு தான் இந்த வீடியோலேயே வந்துடும் நினைக்கிறேன். பாருங்கள். இந்த செட்டப் பற்றின உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, இன்னும் இதில் வேறு என்ன பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.